ஃபேமிலி என்னோட சேனலை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி என்னோட சேனலில் நான் யூடியூப் அப்டேட் பற்றி அதிகமாக வீடியோஸ் போட்டதில்லை. ஏன்னா பெஸ்ட்டான அப்டேட் வந்தால் தான் நம்ம இந்த வீடியோ போடுவோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அப்டேட்டை வச்சு நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே வாங்கலாம். அது என்னென்ன அப்டேட், அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஐ எம் ஃபரான். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது ஃபரான்ஸ் க்ரோ. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் யூடியூபே உங்களுக்கு டிப்ஸு, ட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஹப். யூடியூபோட நியூ அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த வெப்சைட் மூலியமா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் மூலமா எப்படி நீங்கள் மணி ஆர்ன் பண்ணலாம், வீடியோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது, நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் அவுட் பண்ணலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யூடியூப் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. டிப்ஸ், ட்ரிக்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதனால செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலான பெஸ்ட்டான அப்டேட்டு. இந்த அப்டேட் மூலிமா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ், வியூஸ் எல்லாமே அதிகமாக வரும். நீங்கள் இந்த அப்டேட்டை கரெக்டாக பயன்படுத்தலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. க்ரோமில் டெஸ்க்டாப் மோட் போட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனலிட்டிக்ஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சர்ச் அக்ராஸ் யூடியூப். செகண்ட் தான் முக்கியமானது, யுவர் வியூவர்ஸ் சர்ச்சஸ். உங்க வியூவர்ஸ் என்னென்ன சர்ச் பண்றாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க காமிக்கும். நீங்க இதுல பாக்குற டைட்டில், சில சர்ச்சஸ்லாம் சேவ் பண்ணீங்கன்னா பக்கத்துல சேவ்ல வந்து உட்காந்துரும். இப்போ இந்த அப்டேட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த அப்டேட் மூலியமா உங்க வியூவர்ஸ் என்னென்ன சர்ச் பண்றாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்க வியூவர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு, என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டைட்டிலில் அந்த கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமான வியூஸ் வரும் அண்ட் அதிகமான வாட்சிங் ஹவர்ஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தான் சர்ச் பண்ணுவாங்க, அதை தான் அவங்க பார்ப்பாங்க. இருக்கலாம் சில பேருக்கு இந்த அப்டேட் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த மந்த் லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனலுக்கு வரல, ஃபர்ஸ்ட் சேனலுக்கு தான் வந்திருக்கு. அதனால வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. தமிழில் சர்ச் பண்ணது போக போக அப்டேட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2வது அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3வது அப்டேட் பார்க்கலாம் வாங்க. 3வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எடிட்டர். இப்போ உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் சப்டைட்டில் எடிட்டருக்கு காசு கொடுத்து சப்டைட்டில் மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா இந்த அப்டேட் மூலியமா நீங்க உங்க சப்டைட்டில் எடிட்டரை ஆட் பண்ணி விடலாம். அவங்களோட இமெயிலை நீங்க ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் உங்க வீடியோஸ்ல சப்டைட்டிலை மட்டும், வேற எந்த ஆக்சஸும் இருக்காது, ஜஸ்ட் சப்டைட்டில் மட்டும் தான் அவங்களால அப்லோட் பண்ண முடியும். இப்போ எப்படி பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. டெஸ்க்டாப்ல ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே கார்னர்ல செட்டிங் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு பர்மிஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பர்மிஷனோட கார்னரில் உங்களுக்கு இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு யார் உங்கள் சப்டைட்டில் எடிட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட இமெயில் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சஸில் சப்டைட்டில் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதால அவங்க சப்டைட்டிலை மட்டும் எடிட் பண்ண முடியும், மற்ற ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன அப்டேட்டில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.